டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்கு வகுத்த விதினே சொல்லலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களை கொண்டோம், கீரைகளை கொண்டோம், காய்கறிகளை கொண்டோம், மரம் மற்றும் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரத்தை அழிக்காத வண்ணம் கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்களை கொண்டோம் ஆரோக்கிய பெருவாழ்வை வாழக்கூடிய வழிமுறைகளை சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காலமாற்றம் சொல்லக்கூடிய நிறைய மாற்றங்களாலேயே இந்த வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை மறந்ததாலோ என்னவோ இன்றைக்கு அதீதமாக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நோய்களோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நாம் மாறி போயிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா? சர்க்கரை நோயுடைய தலைமை இடமாக இந்தியாவும், இதய நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவும், உடல் பருமன் சார்ந்த நோய்களும் வளர்சிதை மாற்றம் சார்ந்த நோய்களோடு தினசரி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் நாம் மாறி போயிருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு மாதம் முதல் தேதி ஆகும்போது வீட்டிற்கு மளிகை சாமான் வாங்குவது போலவே மருந்துகளை வாங்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் நாம் மாறி போயிருக்கிறோம். ஒரு சராசரி குடும்பத்துடைய வருமானத்தில் குறைந்தது 20% இன்றைக்கு மருந்துகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு அபாயகர சூழல் அப்படிங்கிறது நம் எல்லோர் குடும்பத்திலேயும் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து வெளிவர நாம் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து வெளிவர நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சி உணவே மருந்துங்கிற கொள்கையை வெறும் கொள்கையாக மட்டும் இல்லாமல் நம்முடைய தினசரி உணவோடு தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நாம் பின்பற்றுவது மட்டும் கிடையாது, நம் குழந்தைகளுக்கும் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து பின்பற்ற வைப்பதிலே தான் இன்றைக்கு சமூக மாற்றம் ஆரோக்கிய மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுத்த மிக அழகான உணவுகளில் ஒன்று. ஆனால் இன்றைக்கு உலகமே இந்தியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலிருந்து உலகத்திலேயே மிக அதிகமான அளவுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய தாமரை விதைகள்னு சொல்லக்கூடிய மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதைகளுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக தாமரை அப்படின்னாலே இன்றைக்கு மகாலட்சுமி தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இல்லைங்களா? தாமரையுடைய விதைகள் அப்படிங்கிறது ஒரு 20 வருடத்திற்கு முன்பு வரை மிகப்பெரிய அளவு அது ஒரு உணவாக, ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சிறந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவாக பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் பீகார் மாநிலத்திலிருந்து இன்றைக்கு உலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 3000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டாக அது மாறி இருக்கிறது. நம்ம நாட்டிலிருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. வெளிநாடுகளுக்கு கொண்டான் வாங்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் நமக்கு அதுடைய மருத்துவ குணம் தெரிந்திருக்கிறதா? கேள்விக்குறி தான். இன்றைக்கி தாமரை விதையை சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிக அதிகமான சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய உடல் மற்றும் மனது மற்றும் ஆத்மான்னு சொல்லக்கூடிய மூன்றில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தாமரை விதைன்னு சொல்லக்கூடிய மக்கானான்னு சொல்லக்கூடிய இந்த விதையுடைய 10 பெரிய மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மக்கானா மிகப்பெரிய ஒரு உணவுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அதீத சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதற்கான மருந்துகள் மாத்திரைகள்னு நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் முதலாவது பாதிப்பாக நாம் பார்ப்பது எது தெரியுமா? எப்பவுமே பசி இருக்குது, கிரேவிங்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே சாப்பிட முடியலங்கிற மன வருத்தம் தான். இன்றைக்கி நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகள் அவர்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்படுவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி பசிக்கின்ற நேரத்தில் ஏதேனும் சாப்பிட வேண்டிய உந்துதல் ஏற்படுகின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது கிடைக்கின்ற உணவு உடலுக்கு நல்லதா கெட்டதா சுவையுள்ளதா அப்படிங்கிறத பார்க்காம கிடைக்கக்கூடிய உணவை அடிக்கடி சாப்பிடுகின்ற அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இதுதான் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறத பார்க்கணும். சார், ராத்திரி 11 மணிக்கு பசிக்குது, ராத்திரி தூக்கத்தில் எழுந்து
கிச்சனில் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது கிடைக்கக்கூடியதை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. விடிகாலை 3 மணிக்கு எனக்கு லோ சுகர் ஆகுது. லோ சுகர் ஆகும்போது என்ன செய்யறதுனே தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய, சமையலறையில் இருக்கக்கூடிய, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை நான் சாப்பிட்றேன். நைட்டு லோ சுகர் ஆகுது. காலையில் பார்த்தா நான் சாப்பிட்ட ஸ்நாக்ஸோ அல்லது உணவோ என்னுடைய சர்க்கரை நோயை மிக அதிகமாக மாற்றி விட்டது. நான் எப்படி இந்த நோயிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு இல்லை. இதனாலேயே சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கிறது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய, இன்றைக்கு அப்பாவுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை, அம்மாவுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடிய, கணவருடைய சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கிறது, மனைவியுடைய சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கிறதுன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, குழந்தையுடைய சர்க்கரை நோயினால் இன்றைக்கு குடும்பமே மிக கவலையில் இருக்கிறோம், என்ன செய்கிறதுனே தெரியலன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் இந்த மக்கானா விதைகளை வாங்கிட்டு வந்து இதை ஸ்நாக்ஸாக கொடுங்க. மக்கானா விதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? 4 நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கும். இதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற சத்து குறைபாடுகளை மாற்ற உதவி செய்யும். இதை விட முக்கியம் என்ன? இன்றைக்கி நேரடியாகவே சர்க்கரையை குறைக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்றாக மக்கானா விதை இருக்கிறத பார்க்குறோம். தாமரை விதைகள், அல்லி விதைகள் இருக்கிறத பார்க்குறோம். இதை விட முக்கியம் என்னென்னா, இன்றைக்கு இதை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றுக்குள்ளே அது செல்லும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால உடனே சாப்பிட்ட உடனேயே அந்த திருப்தி கிடைக்கிறத பார்க்க முடியும். வயிறு நிரம்பினா தானே மனசு நிரம்பும். அப்போ வயிறு நிரம்ப நமக்கு இந்த மக்கானா விதைன்னு சொல்லக்கூடிய தாமரை விதையை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் உறிஞ்சி கொள்ளப்படும் போது உங்களுடைய உடலில் முதல் மாற்றம் சாப்பிட்டாச்சு, வயிறு திருப்தியாக இருக்குது, அடுத்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வயிறு நிரம்பி போகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக வயிறை நிரப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனாலேயும், சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனாலையும் இன்றைக்கு இந்த மக்கானா விதைன்னு சொல்லக்கூடிய தாமரை விதைகள் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கான சூப்பர் ஃபுட் தானே. அப்போ இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஏன் நாம் குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் யாருக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும், ப்ரீ டயபெட்டிஸில் அவங்க இருந்தாலும் முதல்ல கொடுக்க வேண்டியது இந்த தாமரை விதைகளை தான். இன்றைக்கு பெரும்பாலும் இந்த ஜென்ஸி கிட்ஸ், அப்பா எதை தின்றால் பித்தம் தீருங்கிற நிலை போய் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று குறித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறத பார்க்குறோம். இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய கடமை அப்படிங்கிறது போல அவர்கள் அடிக்கடி வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடுகின்ற இந்த உணவு வகைகளும் சில நேரங்களில் வெளியிலிருந்து அவர்களுக்கு அதீதமாக இந்த உணவு சாப்பிடுகின்ற பழக்கத்தால் ஏற்படுகின்ற உடல் எடை சார்ந்த மாற்றங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தைகளுடைய மனநிலையை பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுடைய மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் என்னோடய உடம்பு குண்டாயிருச்சுங்கிற கவலை, இன்னொரு பக்கம் நான் சாப்பிட்ற ஸ்நாக்ஸை மாற்ற மாட்டேன். சரி, இதை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறீங்களா, அப்போ வேறு என்ன ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்றது, எனக்கு பசிக்குது இல்லை அப்படிங்கிற கோப உணர்ச்சிகள். என்ன செய்யறதுன்னு பெற்றோருக்கும் தெரியல, ஜென்ஸி கிட்ஸ்க்கும் தெரியல, குழந்தைகளுக்கும் தெரியல. இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ், நிறைய சாப்பிட்டாலும் சரி, அதே நேரத்தில் உடலை பாதிக்காத வகையில், உடலுடைய எடை கூடாத வகையில் உங்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு இந்த தாமரை விதைகள் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். மக்கானா இன்றைக்கு பெரும்பாலும் அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கும் சீனா சார்ந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நேரடியாகவே தாமரை விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, அதை ப்ராசஸ்டு அல்லது செமி ப்ராசஸ்டு ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எடை குறைப்பதற்கும் உதவி செய்கிறது, ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிற்றுண்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் மாற்ற முடியாததாக இருக்கிறத பார்க்குறோம். காரம், காஃபி, இனிப்பு, இது மூன்றும் மாலை நேரங்களில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு போனீங்கன்னா என்ன மாலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஹோட்டல் போனாலும் முதல்ல சொல்லக்கூடியது, சார் ஸ்வீட், காரம், காஃபி இருக்குது, வேணுமான்னு கேட்பாங்க. ஏதோ அன்றைக்கு செய்த ஒரு இனிப்பையும் அதற்கு கூட ஒரு காரத்தையும் அதற்கு கூட ஒரு காஃபியும் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றும் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
அப்போ இந்த மூன்றுமே உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட மீண்டும் மீண்டும் விட்டில் பூச்சிகளாக அதற்குள் சென்று உடல் எடையை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாம் மறந்துடுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், எடை குறைவோடு இருக்கணும். அதை விட முக்கியமாக சுவையான ஒரு சிற்றுண்டி தேவை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு தாமரை விதைகள் மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஜென்ஸி கிட்ஸ் குண்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய உணவுகளுக்கு பதிலாக இந்த தாமரை விதைகளை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். மூன்றாவது, இன்றைக்கு எவ்வாறு உடல் எடை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கு குறைப்பதற்கு இந்த தாமரை விதைகள் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறதோ, அதே போல் இன்றைக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கும் கருப்பை கட்டிகளுக்கும் இதனால் ஏற்படுகின்ற அடிவயிறு மற்றும் வயிறு சார்ந்த பெரிய உப்புசம் சார்ந்த நோய்களுக்கும் உடல் எடையினால் தொப்பை அதிகரித்து விட்டது அப்படிங்கிற கவலையில் இருப்பவர்களுக்கும் தாமரை விதை மிகச்சிறந்த சிற்றுண்டின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் அதை சாப்பிட்டா போதும். மிகுந்த விலை மலிவான ஒரு உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது. எல்லா கடைகளிலும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய உணவாக கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கமாக விற்கக்கூடிய சிப்ஸுகளுக்கு பதிலாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு பதிலாக இன்றைக்கி பிராண்டட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிற்றுண்டிகளுக்கு பதிலாக இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால கருமுட்டை கட்டிகளோடு கருமுட்டை பை கட்டிகளோடு அதைவிட முக்கியமாக கருப்பை கட்டிகளோடு நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு மாற்றத்தால் ஏற்படுகின்ற கருப்பை நோய்களோடு கருமுட்டை பை நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த தாமரை விதை ஒரு மிகச்சிறந்த சிற்றுண்டியில் சொல்லலாம். எதை தின்றால் பித்தம் தீருங்கிற கேள்விக்கான பதிலாக என்ன இயற்கை உணவை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறதுக்கு சித்தர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த தாமரை விதைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். நான்காவது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி சிறுநீரக ஆரோக்கியம் தான். உலகமே இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் சிறுநீரக செயல்பாடு குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை எப்படி தடுக்க முடியும்? இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான டயாலிசிஸ் மெஷின் கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் முதல் 10 நாடுகளில் இந்தியா ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எவ்வாறு நம்ம ஊரில் இரத்த பரிசோதனை மையங்கள் தனியாக ஆரம்பிக்கப்பட்டதோ மருத்துவமனையை விடுத்து, இன்றைக்கு அதே போல் நம்ம ஊரில் எல்லா இடங்கள்லையும் நான் பார்க்குறேன், வெறும் ஸ்டாண்ட் அலோன் டயாலிசிஸ் சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணப்படுறதை பார்க்குறேன். இன்றைக்கு எம்பி அவர்கள், எம்எல்ஏ அவர்கள்லாம் அவர்களுடைய தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து இந்த டயாலிசிஸ் ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர்ஸை நிறைய இடங்களில் ஓப்பன் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு சிறுநீரக நோயாளிகளுடைய தேவையும் சிறுநீரக நோயாளிகள் மிக அதிகமாகிவிட்ட ஒரு அவலமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வளருகின்ற தலைமுறையுடைய வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் அவர்களுடைய உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறைகளும் அதீத மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் தூக்கமின்மை சார்ந்த நோயோடு போராடுகின்ற ஒரு சிரமமும் தூக்கத்திற்கு மன அமைதிக்கு மன மகிழ்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் அற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோய் கிட்னி ஃபெயிலியர் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாகத்தானே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும். இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த தாமரை விதைகள்னு சொல்லலாம். இந்த தாமரை விதைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான குணம் இன்றைக்கு நேரடியாகவே சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமல்ல, இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த உப்பு சார்ந்த கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த தாமரை விதைகள், மக்கானா விதைகள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் மிகப்பெரிய அளவில் சிறுநீரக நோய் தடுப்பு சிற்றுண்டியாகவோ அல்லது நோய் தடுப்பு மருந்தாகவோ பயன்படுத்தலாம்ங்கிறத ஆயுர்வேத மருத்துவம் அன்றைக்கே சொல்லிவிட்டதை பார்க்கணும். இன்றைக்கு தாமரை விதைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுர்வேதத்தை தான் முதல் முறையாக உணவாக பயன்படுத்த முடியுங்கிற தகவலை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஐந்தாவது, இன்றைக்கு இதய ஆரோக்கியம். இந்த இதய ஆரோக்கியம்னு வரும்போது முதல்ல நாம் பார்ப்பது 3 விஷயங்கள்ல.
உடலில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சார மாற்றங்கள். 2வது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் அல்லது சுருக்கங்கள். 3வது இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகள். இந்த 3 விஷயம் யாருக்கு சரிசமமாக இருக்கிறதோ, அவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கு இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய அந்த இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தத்தை எடுத்துச் செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், இந்த 2 வகை இரத்த குழாய்களும் சரி, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களும் சரி, இரத்த அழுத்தம் சார்ந்த மாற்றங்களும் சரி, இது 3ஐயும் சரிசேர சரியான ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வர உதவி செய்யக்கூடிய சிறந்த மருந்தாக ஆயுர்வேதம் பரிந்துரைப்பது எதுன்னா இந்த தாமரை விதைகளை தான். அப்போ இந்த தாமரை விதைகளை நாம் எடுக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஆரோக்கிய மாற்றங்களில் ஒன்று, இன்றைக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை கிடையாது, இரத்த குழாய் அடைப்பு கிடையாது, ஹை பிளட் ப்ரெஷர் கிடையாது. அப்போ இது 3ஐயும் சரி செய்யக்கூடிய சிறந்த உணவாக இருப்பது எது? தாமரை விதை தான். ஏன்னா இன்றைக்கு இதய நோயுடைய போராடக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கு இதய நோய்களை தடுப்பதற்கான சிறப்பு மையங்களை, மண்டலங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இதய நோயாளிகளுடைய பெரிய ஒரு கூடாரமாகவே இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த மாற்றத்தை நமக்கு பெரிய அளவில் வழங்குகின்ற சிறந்த ஒரு உணவு. இந்த மாற்றத்தை நாம் சமூக புரட்சியாக கொண்டு சென்று இன்னொரு 20 வருடங்களில் எவ்வாறு காசநோயை ஒழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ, எவ்வாறு சில வகையான கிருமிகளால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளை முறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு வழங்குகின்ற அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை விதைகளை நம்ம சொல்லலாம். 6வது, தாமரை விதைகளை பொறுத்தவரையிலும் எலும்புகளுக்கான மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு எலும்புகளுடைய தேய்மானமும், எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ்ன்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்புகளுடைய வளர்ச்சி குறைபாடும், இன்றைக்கு ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மையுடைய குறைபாடும் தான் இன்றைக்கு மூட்டுகள் சார்ந்த, எலும்புகள் சார்ந்த நோய்களை உருவாக்கி விடுகிறது. இன்றைக்கு கால்சியம் சார்ந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது ஒருபுறம் இருந்தாலும் கூட, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலோயூரினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு இருக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கு வயதாகின்ற வேகத்தை குறைக்கக்கூடிய, எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நேரடியாக இன்றைக்கு எலும்புகளை பலப்படுத்தி நீண்ட காலம் 100 வயது ஆனாலும் கூட நம்முடைய கால்களோடு நாம் நடக்க, நம்முடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அருமருந்து எது? நிச்சயமாக தாமரை விதைகள் தான். இன்றைக்கு எலும்புகள் சார்ந்த இயற்கை மருந்துகளில் தாமரை விதை நாம் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமாக நாம் தாமரை விதையை உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்துகின்ற வாய்ப்புகள் குறைவு என்றாலும் கூட, வட இந்தியாவில் இந்த தாமரை விதைகளை முக்கியமான சடங்குகளில் ஒரு பொருளாக வைத்து கொண்டிருப்பதற்கு காரணமே அவர்களுடைய எலும்புகள் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு சத்தாக அது இருப்பது தான். இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம வீட்டில் 30 வயசுக்கு மேலே இருக்கும், இன்றையிலிருந்து ஒரு 50 கிராம் இந்த தாமரை விதைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். நிச்சயமாக 50 வயது ஆகும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய நிலையோடு நீங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தாமரை விதைகள் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல, இளமையான வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தாமரை விதைகள் இன்றைக்கு தோல் அழகுக்கு மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 140 வகையான இன்டர்நேஷ்னல் க்ரீம்ஸ் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, சீனாவிலிருந்து செய்யக்கூடிய, யூரோப்பிலிருந்து வரக்கூடிய, ஏன் இன்றைக்கு இந்த அழகு சாதன விஷயங்களுக்காக மிக பிரபலமான நாடாக இருக்கக்கூடிய இட்டாலியிலிருந்து வரக்கூடிய விலையுயர்ந்த அந்த முகப்பூச்சிகள்லையும் தோலுக்கான பூச்சிகள்லையும் முக்கியமான பொருளாக இந்த தாமரை விதை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வாறு சோற்றுக்கற்றாழை ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு ஆரோக்கியத்திற்கான மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியதோ, அதே போல இன்றைக்கு தாமரை விதைகள் இந்த புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவம், தமிழ் மருத்துவத்தில் பல 1000 வருடங்களுக்கு முன்பு முகம் சார்ந்த, தோல் சார்ந்த, அழகு சார்ந்த, இளமை சார்ந்த விஷயங்கள், மருந்துகளில் எல்லாத்தையும் தாமரை விதை இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு தாமரை விதையை உணவாக நாம் உட்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருப்பது எது தெரியுமா? இன்றைக்கு தாமரை விதைகளுடைய
நல்ல பலனாக நமக்கு கிடைப்பது தோல் ஆரோக்கியம்தான். முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்களும், கண்களை சுற்றி ஏற்படுகின்ற லேசான வீக்கங்களும், சுருக்கங்களும் இன்றைக்கு பார்க்கும்போதே நமது வயது என்ன அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் கேட்கும்போது, அவர்களுடைய ஒரு கணிப்புக்கு நாம் விடும்போது, நம்முடைய வயதிற்கு குறைவாக சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியும், நம்முடைய வயதை விட கூடுதலாக சொல்லும்போது நமக்கு ஒரு மன உளைச்சலும் ஏற்படுறத பார்க்கிறோம். 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை 30ன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல. பார்க்கும்போது 40ன்னு சொல்லும்போது மன உளைச்சல் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மன உளைச்சல் இன்றைக்கு இந்த ஜென் ஸி மற்றும் ஜென் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய 2 குரூப் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். 12வது படிக்கக்கூடிய பையன் பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட மருத்துவமனைக்கு வரான். "என்னடாப்பா என்ன பிரச்சனைன்னு?" கேட்டா, "தலைமுடி கொட்டுதுன்னு" அழுதுட்டே சொல்றான். அப்ப நான் கேட்கிறேன், "உனக்கு எக்ஸாம் இருக்கேப்பா" அப்படின்னேன். அவங்க வீட்ல அவங்க அம்மா சொல்றாங்க, "ஆமா சார், இதத்தான் நான் சொல்றேன். பரீட்சை முடியட்டும் அத பார்த்துக்கலான்னு சொன்னா, கண்ணாடி முன்னாடி நின்னு என்னோட தலைமுடி கொட்டு போச்சு, என்னோட முகத்துல சுருக்கம் வந்துருச்சு, என்னோட முகத்துல தேமல் வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் சார் படிக்காம." வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய பரீட்சையை வைத்துக்கொண்டு, இன்றைக்கு தலைமுடியை பற்றியும், தோலை பற்றியும் கவலைப்படுகின்ற ஒரு சமூகமாக நாம் மாறிப்போன பிறகு என்ன செய்ய முடியும்? இந்த சமூக மாற்றத்திற்கு, இந்த ஒரு சிரமத்திற்கு, இந்த ஒரு மன உளைச்சலுக்கு குழந்தைகளும் சரி, நாமும் சரி ஆளாகாம இருக்கணும் அப்படின்னா, அதற்கு இந்த தாமரை விதைகள் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த தாமரை விதைகளை குழந்தைகளுக்கு தினசரி இந்த ஆரோக்கிய காரணத்திற்காகவே நீங்க கொடுக்க ஆரம்பிங்களேன். இந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த அழகு சார்ந்த கவலைகளும், தன்னம்பிக்கையின்மையும் தானாக மறைந்து போறத பார்க்க முடியும். 8வது, இன்றைக்கு ஆணும் சரி, பெண்ணும் சரி, உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், இந்த ஹார்மோன்களுடைய சீரான சுரப்புகள், இந்த சுரப்பிகளால் உடல் செய்யக்கூடிய மாற்றங்கள். இது 3 தான் இன்றைக்கு நம்மை இளமையாக வைத்துக்கொள்வதற்கான முக்கியமான விஷயங்கள். ஒருவேளை ஹார்மோன்களுடைய சுரப்பு குறையும் போது, நம்முடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகள் மாற்றமடையறதும், அந்த மாற்றத்தின் காரணமாகவே குழந்தையின்மை நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் குழந்தையின்மை சிகிச்சைக்காக இன்றைக்கு செயற்கை முறை கருவூட்டலுக்கு சென்று அது பலனளிக்காமல் அந்த பலன் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதால் ஏற்படுகின்ற மன உளைச்சலால் கவலைப்படுகின்ற நிறைய தம்பதிகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சில வகையான அமிலங்களை, உடல் உற்பத்தி செய்கின்ற அமிலங்களை எந்த மருந்துகளும் உற்பத்தி செய்யவே முடியாது. அதனால தான் ஏஎம்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் குறைபாடு ஏற்படும்போது, ஆண்களுக்கு சில வகையான டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த மூலக்கூறுகளுடைய குறைபாடுகள் ஏற்படும்போது, செயற்கை கருவூட்டலை பெரும்பாலான மருத்துவர்களும், மருத்துவ முறைகளும் பரிந்துரைப்பதை பார்க்கிறோம். இயற்கை நமக்கு இந்த தாமரை விதைகளை கொடுத்திருப்பதுடைய முக்கியமான காரணங்களில் ஒன்றாக நான் பார்ப்பது என்னன்னா, இயற்கையாகவே இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான சத்துக்களை கொட்டி வைத்திருக்கக்கூடிய சுரங்கமாகவே இந்த தாமரை விதைகள் இருக்கிறத பார்க்குறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தோழர்கள், தோழிகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஹார்மோன் குறைபாடின் காரணமாக அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் ஒருவேளை குழந்தை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய சிரமம் ஆண்களுக்கும், கருமுட்டையுடைய குவாலிட்டி தரம் சார்ந்த சிரமம் பெண்களுக்கும் இருக்குன்னா, நீங்கள் அவர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டிய முக்கியமான உணவு எதுனா தாமரை விதைகள் தான். இந்த தாமரை விதைகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தீர்ந்து போகிறது மட்டுமல்ல, ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். ஒரு 3 மாத காலம், 6 மாத காலம் தினசரி 50 கிராம் அளவுக்கு இந்த தாமரை விதைகளை நீங்கள் சாப்பிட்டு, அதன் பிறகு உங்களுடைய ஹார்மோன் பரிசோதனைகளை செய்யும்போது, நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற வகையில் அது நல்லபடியாக மாறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். உடல் எடை குறைப்புங்கிறது இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக தொப்பை குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொப்பை குறைப்பு அப்படிங்கிறதுக்காக பகீரத பிரயத்தனம் செய்து தோல்வி அடையக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஜிம் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், என்னோடய டயட்டீஷியன் என்ன கொடுத்துருக்காங்களோ நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாம் செய்து கூட என்னுடைய தொப்பை கரையவில்லைங்கிற கவலையில் ஒருவேளை இருப்பவராக நீங்கள் இருக்கீங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மக்கானா விதைகளை ஒரு சிற்றுண்டியாக உணவில் சேர்த்துக்கொள்வது தான். அல்லது சமையலில் சேர்த்து கூட நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி செய்யும்போது உடலுக்குள் செல்லுகின்ற மக்கானா விதைகள் எவ்வாறு தண்ணீரை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பாஞ்சுன்னு சொல்லக்கூடிய தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் போட்டோன்னா சக் பண்ணி எடுக்குதோ, அந்த மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய உடலில் உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய விசரல் ஃபேட்டை கரைத்து
நம்முடைய எடையை மாற்றக்கூடிய பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு தொப்பையை குறைக்கக்கூடிய ஷேக்குகளும், தொப்பையை குறைக்கக்கூடிய சிகிச்சைகளும், ஏன் லிப்போசக்ஷன் சொல்லக்கூடிய சிகிச்சை எடுத்தால் கூட எடை குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். எடையை குறைப்பது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வகையில் எடை குறைப்பு. ஏன்னா இன்றைக்கு ஆரோக்கியமற்ற வகையில் ஏற்படுகின்ற எடை குறைப்பு, அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் நம்மை புரட்டி போட்டு விடுகிறது பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகைகளும் பெரிய மனிதர்களும் கூட 40 வயது 45 வயதில் இறந்து போய் விடுவதை பார்க்கிறோம். என்ன காரணம்னு அவர்களுடைய வாழ்வியல் முறையை பார்த்தோன்னா, அதில் மிக முக்கியமாக இருப்பது எது தெரியுமா? அவர்கள் எடை குறைப்புக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான மருந்துகளும், ஊசி மருந்துகளும், நம்மை பயமுறுத்தக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில சிகிச்சைகளும் தான் பார்க்குறோம். அவை மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய உயிருக்கே உலை வைத்து விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல, நம்முடைய எடையை குறைக்கவும், குறிப்பாக தொப்பையை குறைக்கவும் இந்த மக்கானா விதைகளை உணவாக பயன்படுத்தினால் மிக நல்லது. கடைசியாக 10வது, தூக்கத்திற்கு மக்கானா விதைகள் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சீனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. இன்றைக்கு சீனா தான் உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய நாடாக பார்க்குறோம். சீனாவுடைய மிகப்பெரிய சவாலாக இருப்பது இன்றைக்கு என்னன்னா, வயதானவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. வயதானவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக மாறும்போது என்னாகும்? அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். மிக அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி குறைந்திருக்கக்கூடிய மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக நாம் மாறும்போது என்ன ஆகும்? அவர்களுடைய இயக்கம் குறைவது மட்டுமல்ல, அது அவர்களால் கிடைக்கின்ற அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைவது மட்டுமல்ல, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்திவிடும். அப்போ அதில் முக்கியமான தேவையாக அவர்கள் பார்ப்பது என்னென்னா, 40 வயதுக்கு மேலே இருப்பவர்களுடைய தூக்க குறைபாடு ஏற்படும் போது, 60 வயதில் அவர்கள் இதய நோயோடோ, சிறுநீரக நோயோடோ, மறதி நோயோடோ போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுங்கிறது தான். இந்த நோய்களை தடுக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய தினசரி உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை விதைகளாக இருக்கிறத பார்க்கும். அப்போ அந்த தாமரை விதைகளை தினசரி 30 கிராம் அளவுக்கு உணவில் சேர்க்கும்போது, 1000 பேர் கொண்ட ஒரு ஆராய்ச்சி குழுவை எடுத்து 500 பேருக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய உணவுகளையும், 500 பேருக்கு தாமரை விதைகள் சார்ந்த உணவுகளையும் கொடுத்து பார்க்கும்போது, தாமரை விதைகள் சாப்பிட்டவர்களுடைய தூக்கத்துடைய குவாலிட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 3% எக்ஸ்ட்ரா தூக்கம். 3% எக்ஸ்ட்ரா தூக்கம்ங்கிறது மூளைக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், ஜென்சி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் முதல் கொண்டு நம்மை போன்று இருப்பவர்கள் மட்டுமல்ல, வயதானவர்களுக்கு கூட தூக்கத்திற்கான மாத்திரைகளை தினமும் எடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த மக்கானா விதைகளை கொஞ்சம் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கக்கூடிய கிடைப்பது கிடையவே கிடையாது. உணவின் மூலம்தான் கிடைக்கணும். மக்கானா விதைகளுடைய பயன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னா இந்த அரை மணி நேரம் போதாது, நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு விலை கொடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு நாம் பயன்படுத்துகின்ற மாத்திரைகளை காட்டிலும் இந்தியாவிலே சிறந்த மருத்துவரை சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரைகளை காட்டிலும் சாதாரணமாக நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய கிராமத்தில், குளத்தில் இருக்கக்கூடிய அல்ல அல்ல என்றாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மக்கானா விதைகளைப் போல சிறந்த உணவு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த மக்கானா விதைகளை எப்படி சாப்பிடணும்? இன்றைக்கு மக்கானா விதைகளை நேரடியாக ரோஸ்ட் மாதிரி, அதாவது எப்படி பாப்கார்ன் நம்ம பயன்படுத்துகிறோமோ, சோளத்தை எவ்வாறு பொரித்து எடுத்து சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் போலவே மக்கானா விதைகள் இன்றைக்கு கிடைக்கிறத பார்க்குறோம். ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு 25 கிராமும், 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 25 கிராமும், 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு மக்கானா விதைகளை பயன்படுத்தலாம். மக்கானா விதைகளில் உப்பு இட்டு, காரம் இட்டு,
நம்ம எப்படி வேணா பயன்படுத்தலாம். அல்லது சமையலில் கூட மக்கானா விதையை சேர்த்து சமைக்கின்ற கலாச்சாரம் இன்றைக்கு பீகார்ல, குஜராத்ல, யூபிலலாம் ரொம்ப காமனா இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி உணவாகவும் மாற்றி பயன்படுத்தலாம். இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்வியல் முறை இருக்குமேயானால், நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமான விஷயம் அல்ல, சாதிக்கின்ற விஷயம் கூடத்தான். அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான விதை தான் இந்த மக்கானா விதை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சு பயன்படுத்துறோம்னா, நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத உங்களுடைய உணவு சார்ந்த வாட்ஸ்அப் குழுமங்கள், டெலகிராம் குழுமங்கள், ஃபேஸ்புக் கம்யூனிட்டில ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு நாம் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு, இந்த வீடியோவ உங்களுடைய கம்யூனிட்டில, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது நான் அதற்கு விடையளிக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி. வணக்கம்.